நண்பர்களுக்கு வணக்கம். சில சந்தர்ப்பங்களிலே நமது கடினமான சூழ்நிலையே நம்மை உயர்த்தக்கூடும். ஏற்படுகின்ற சூழ்நிலை நம்முடைய கைகளிலே, நம்முடைய கைவசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு எப்படி நாம் எதிர்வினை ஆற்றுகின்றோம் என்பதை பொறுத்து நமது வருங்காலம் அமையும். ஒரு கடினமான சூழ்நிலை நமது உள் சக்தியையெல்லாம் வெளியிலே கொண்டு வந்து நம்மை பிரகாசிக்க வைக்கக்கூடும். எச்சரிக்கையோடு மிக நன்றாக முன்னேறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாகவே அமையும். சுருக்கமாக சொன்னால், ஒரு தடைக்கல் நம்முடைய கைகளிலே இல்லை. ஆனால் அந்த தடைக்கல்லையே படிக்கல்லாக மாற்றிக்கொண்டு உயர்வது நம்முடைய கைகளிலே தான் இருக்கின்றது. அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பைத்தான் நமக்கு தந்திருக்கின்றன. மிகவும் பைத்தியக்காரத்தனமாக இந்தியாவின் மீது வன்மம் கொண்டு செயல்படுகின்றார் ட்ரம்ப் என்று எண்ணம் தோன்றுகின்ற அளவுக்கு தவறாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர். அதனால் இந்தியா முடங்கிவிடும், இந்தியாவை தம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று அவர் பகல் கனவு கண்டார். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. ஏற்கனவே கடினமாக உழைக்கக்கூடிய நமது பிரதமராகிய நரேந்திர மோடி அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களும், நிதி அமைச்சராகிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் இப்பொழுது பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்து இந்தியாவை வெளியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சிகளிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல திருப்பம் என்னவென்றால், இந்தியா சீனா இடையிலேயான உறவு மேம்படத் தொடங்கி இருக்கின்றது. இந்த இரண்டு நாடுகளுமே சில வருடங்களாக குறைவுபட்டு கொண்டிருந்த தங்களுடைய நல்லுறவை மீண்டும் புதுப்பித்து நன்றாக சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சீனாவை நம்பிவிட முடியாது, அது உண்மைதான். ஏனென்றால் அந்த நாட்டுக்கென்று சில நல்ல விஷயங்கள் இருந்த பொழுதிலும் அந்த நாட்டின் கொள்கை, நிலப்பரப்பு பற்றிய கொள்கை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கின்றது. மேலும் மேலும் இடத்தை பிடிக்கின்ற ஆசையிலே அவர்கள் அவ்வப்போது ஊடுருவல் செய்வது உண்டு. நமது பிரதமர் அதற்கான எதிர்வினையை ஆற்றுவதும் உண்டு. ஆக இந்த நிலப்பரப்பு பற்றிய சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன, தொடர்ந்து கொண்டும் இருக்கக்கூடும். ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே ஒரு மிக மிக முக்கியமான முடிவை எடுத்து அந்த திசையிலே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அது என்னவென்றால், நிலப்பரப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நமது, அதாவது இந்தியா மற்றும் சீனாவுடைய வர்த்தக உறவை பாதிக்காமல் பார்த்துக்கொள்வோம் என்பதுதான் அது. அதாவது நிலப்பரப்பு பிரச்சனையை நிலப்பரப்பு பிரச்சனை என்று மட்டுமே பார்ப்போம். இரண்டு நாடுகளுக்கான நல்லுறவை அது பாதிக்காத வகையிலே பார்த்துக்கொள்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இது மிக மிக நல்ல முடிவாகும். இதன் பலனாக இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக நல்லுறவு நன்றாக மேம்பட ஆரம்பித்திருக்கின்றது, மேம்பட்டு கொண்டும் இருக்கின்றது. இதை மிக நன்றாக கையாண்டிருக்கின்றார்கள் மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும். இதிலே இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், நம்முடைய வர்த்தகங்களுக்கு அமெரிக்க டாலரை நம்பி இருக்காமல் நம்முடைய நாணயங்களையே நம்பி இருப்பது. அதாவது இந்தியா சீனா இந்த இரு நாடுகளின் நாணயங்களிலேயே, கரன்சியிலேயே வர்த்தகம் செய்வது. அதன் பலனாக இந்த இரண்டு நாடுகளுக்குமே அமெரிக்க டாலர் மீதான சார்பு, டிபெண்டன்ஸ் குறையும். இது ஒரு மிக நல்ல திருப்பம், நல்ல முன்னேற்றம். உலகத்திலே மிக மிக அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இந்த இரண்டுமே. இவை தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்தி கொண்டு, அதிலும் டாலரிலே இருந்து முடிந்த வரையிலே வெளியிலே வந்துவிட்டால் ஆப்பு இந்தியாவுக்கு அல்ல, அமெரிக்காவுக்கு தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இதை உணர்ந்து விட்டதாகவே தெரிகின்றது. இந்தியாவை பகைத்து கொண்டு இந்தியாவை சீனா பக்கம் தள்ளிவிட்டு விட்டேனே என்று அவர் ஒரு முறை புலம்பியிருக்கின்றார். ஆனால் ஆனதுதான். இனிமேல் டொனால்டு ட்ரம்ப் அந்த பல்ட்டி அடித்தாலும் இந்தியாவும் சீனாவும் தங்களுடைய வர்த்தக உறவை மேலும் மேலும் மேம்படுத்துவதிலேயே கவனத்தை செலுத்தும். ஏனென்றால் ட்ரம்ப்பை அமெரிக்காவை நம்பிவிட முடியாது என்கின்ற படிப்பினை இப்பொழுது நன்றாக கிடைத்துவிட்டது. அந்த படிப்பினையை இந்தியா மறக்காது. இவ்வாறாக புதுப்பிக்கப்பட்ட இந்திய சீன நல்லுறவின் ஒரு பகுதியாக, வர்த்தக உறவின் முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலேயான நேரடி விமான சேவை இப்பொழுது தொடங்கியிருக்கின்றது. 5 வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த நேரடி சேவை இப்பொழுது மீண்டும் தொடங்கியிருக்கின்றது. இண்டிகோ விமான சேவை இதிலே முனைப்பு காட்டியிருக்கின்றது. இந்த மாத இறுதியிலே சீனாவுக்கான நேரடி விமான சேவையை அந்த நிறுவனம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவிலே இருக்கின்ற கொல்கட்டாவுக்கும் சீனாவிலே இருக்கின்ற குவாங்ஷாவுக்கும் நேரடி விமான சேவையை அது ஆரம்பிக்கவிருக்கின்றது. இந்த சேவையை
இந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்குவதாக அந்த நிறுவனம் நிச்சயித்திருக்கின்றது. அதன் பிறகு டெல்லிக்கும் குவாங்ஷோவுக்கும் கூட நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்படும். அதைப் போலவே ஏர் இந்தியா நிறுவனமும் இந்த விஷயத்திலே முனைப்பு காட்டியிருக்கின்றது. இந்த வருடம் முடிவதற்குள்ளே டெல்லிக்கும் ஷாங்காய் நகருக்கும் இடையே நேரடி விமான சேவையை ஏர் இந்தியா தொடங்குகின்றது. அப்படி அது அந்த நிறுவனம் திட்டமிட்டிருக்கின்றது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரவில்லை. ஆனால் அந்த நிறுவனத்தின் ஏர் இந்தியா நிறுவனத்தின் திட்டத்திலே இது நிச்சயமாக இடம்பெற்றிருக்கின்றது. கொரோனா பெரும் தொற்றுக்கு முன்னாலே இந்த இரண்டு நிறுவனங்களும் தான், ஏர் இந்தியாவும் இண்டிகோவும் தான், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே நேரடி விமான சேவைகளை நடத்தி கொண்டிருந்தன. அந்த சேவை இப்பொழுது மீண்டும் தொடங்குகின்றது. சரியான திசையிலே பயணிக்கும் என்பதை சுலபமாக எதிர்பார்க்கலாம். ஆக இந்தியா சீனா வர்த்தக உறவு மேம்படும், நன்கு மேம்படும். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்கா ட்ரம்ப் தன்னுடைய நிலைமையை, எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் கூட இந்த இந்தியா சீனா உறவு இன்னும் நன்றாகத்தான் மேம்படும். அதிலே எந்த மாற்றமும் இருக்காது. இது ஒரு மிக மிக நல்ல செய்தியாகும். ஆனால் ஏற்கனவே கூறியதைப் போல நிலப்பரப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இங்கே அங்கே இருக்கும். ஆனாலும் இந்த இரண்டு நாடுகளுமே இந்த பிரச்சனைகளை எல்லாம் முழுமையான மன முதிர்ச்சியோடு, மெச்சூரிட்டியோடு அணுகும் என்று எதிர்பார்க்கலாம். நிலப்பரப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். அப்படியே தீர்த்து கொள்ள முடியவில்லை, மிகுந்த காலதாமதம் ஆகின்றது என்று வைத்து கொண்டால் கூட அந்த பிரச்சனைகளெல்லாம் வர்த்தக உறவிலே விரிசலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே இந்த இரண்டு நாடுகளுமே நன்கு உறுதியாக இருக்கின்றன. மிக நல்ல முடிவு இது. இனிமேல் சீனா பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்காது என்றும் நம்பலாம். ஏனென்றால் பாகிஸ்தான் நாடும் இப்பொழுது சீனாவை கைவிட்டுவிட்டு அமெரிக்காவை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்யும். அதற்கான சரியான விலையையும் அமெரிக்கா வாங்கிக் கொள்ளும். ஆனால் சீனா நம்முடன் சரியான முறையிலே நட்பு பாராட்டும். குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளிலே பாகிஸ்தான் இறங்கினால் அதை இனிமேல் சீனா கண்டிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்திய சீன உறவு மிக நன்றாக மேம்பட வேண்டும் என்று நாமும் விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த பகுதியிலே இந்த இரண்டு நாடுகளுமே மிகப்பெரிய நாடுகள். ஒன்று ஏற்கனவே வல்லரசு நாடு சீனா, இன்னொன்று இந்தியா வல்லரசு நாடாக ஆவதற்கு நல்ல முறைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற நாடு. இவை இரண்டுமே ஒன்றை ஒன்று பகைத்து கொண்டு நிற்பதிலே எந்த பொருளும் இல்லை. ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து நன்கு முன்னேறினால் இந்த பிரதேசமே, இந்த நிலப்பரப்பே ஒரு மிக வலிமையான நிலப்பரப்பாக மாறும். உலக அரங்கிலே இந்த இரண்டு நாடுகளின் தலைமையும் நன்கு ஏற்கப்படும். அதற்காக நாம் உலக நாடுகள் மீது எந்த விதமான ஆதிக்கமும் செலுத்திவிடக்கூடாது, அமெரிக்கா செய்வதைப் போல. அப்படி இந்தியா செய்துவிடாது. இந்தியாவின் இயல்பிலே அது இல்லை. ஆனால் இந்தியாவும் சீனாவும் உலக நாடுகளிடையே ஒரு மிக முக்கியமான இடத்தை பெற்றால் அது நல்லது தான். தனிப்பட்ட முறையிலே பிரதம மந்திரி அவர்கள் இதை ஏற்கனவே சாதித்து விட்டார். உலக நாடுகள் எல்லாமே நமது பிரதமராகிய திரு மோடி அவர்களை ஒரு நல்ல தலைவராக அங்கீகரித்திருக்கின்றன, மிக உயர்ந்து பார்க்கின்றன. அவர் நமது நாட்டை எப்படி முன்னேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை கவனிக்கின்றன. அதனால் அவர் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கின்றன. அது இந்தியாவை பற்றியும் ஒரு நல்ல திருப்பமாக அமைந்திருக்கின்றது. மோடி மீது கொண்டிருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் இந்தியாவின் மீதே கொண்டிருக்கின்ற நன்மதிப்பாகவும் மாறுகின்றன. உலக நாடுகள் நமது நாட்டை இப்பொழுது அக்கறையோடும் மரியாதையோடும் கவனிக்கின்றன. இது மேலும் மேலும் வலுப்பட வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.